வெல்கம் டு அன்பு ஓவியம் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மாரியம்மன் பிக்சர் சாமி படம் தான் வரைய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சாமி படம் வரைகிறதுக்கு சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் கரெக்டாக இருக்கணும்ன்றதுக்காக. ஃபேஸுக்கு ஒரு சர்க்கிள் போட்டுக்குங்க. ஃபேஸு நெக்ஸ்ட்டு இது கிரீடத்துக்கு 2 லைன் போட்டுக்குங்க. இங்கே அந்த கிரீடம், ஏன்னா இது சென்ட்ரல் லைன் இருந்தால் தான் இங்கே லெஃப்ட்டு ரைட்டு ஈக்குவலாக இருக்கும். அதுக்காக லைட்டாக மேலே போட்டுக்கிட்டு இங்கே இதை மாதிரி. ஓகே, இங்கே நெக்கு, ஷோல்டர், இது சென்ட்ரல் லைன் கரெக்டாக. ஓகே, இங்கே ஒரு நகை, டபுள் லைன். இப்போ இங்கே புடவைக்கு அந்த பார்டர். இப்போ இங்கே ஜாக்கெட். இங்கே வந்து கைக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கத்தி பிடிச்சிருக்கிற போல் நம்ம வரைய போகிறோம். இங்கே அந்த சூளம், சாமி கையில் சூளம் இருக்கும். அதுதான் இங்கே. இந்த கையில் ஒரு அகில், அதுவும் அப்படிதான். விரல், கட்டை விரல். இப்போ இந்த சாரி இது வரைக்கும் வர மாதிரி வச்சுக்குவோம். ஓகேங்களா? இந்த கை கூட இப்படி வச்சுக்குவோம். இப்போ இன்னொன்று கை, இங்கே இன்னொரு கை வரும். வளையல், அதில் கட்டை விரல் இங்கே 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 ஒரு கைப்பிடி, இங்கே ஒன்று, 2 பக்கம் போட்டுக்கணும். ஈக்குவலாக இருக்கும் அப்போ தான். அதுக்காக இப்போ விரல், கட்டை விரல், இங்கே வந்து அந்த உடுக்க, இங்கே வந்து அந்த இன்னொன்று. இங்கே அந்த சூலாயுதம் மாதிரி ஒன்று இப்படி இருக்கும், பாம்பு. இங்கே பம்பை. இங்கே அதே மாதிரி கட்டை விரல், அது கட்டு விரல், அது மாதிரி. இங்கே அந்த இது இன்னொன்று வந்து கயிறு போல இருக்கும். அது அவ்வளோதான். இங்கே இன்னொரு நகை வேணாலும் போட்டுக்கலாம். நகை போட்டுக்கிட்டு இங்கே மாலை, சாமி கழுத்தில் மாலை போட்டுக்கணும். இந்த இடுப்பு இப்போ இப்படி வருது. இங்கே ஒட்டியானம் சாமிக்கு அழகாக இப்படி. ஒட்டியானம் இங்கே இப்போ புடவை. இப்போ இந்த மாலை இப்படியே வந்துட்டு இங்கே வந்துடும். இங்கே இந்த மாலை இப்படி வந்துட்டு இப்படி வர்ற மாதிரி. இப்போ இங்கே சேலையை மடக்கி வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். லெக்கு, இங்கே இன்னொரு லெக்கு, இங்கே கீழே அது மடக்கி வச்சுருக்கோம்.
இப்போ இந்த சேலை மடிப்பு இங்கே இருக்கும். மடிப்பு மடிப்பு மடிப்பாக அதே மாதிரி இந்த சைடும் மடிப்பு மடிப்பாக இருக்கும். இங்கே இந்த பார்டர் அவ்வளோதான். இங்கே வந்து இந்த சாமியை உட்காந்துருக்கிற இடத்துல அந்த இது அந்த ஒரு கட்டை மாதிரி இதுக்கு நேராக தான் போகணும். அதுக்காக தான் இந்த லைனு, சென்ட்ரல் லைனு. இப்போ இந்த பூ இங்கே தந்துருக்கு. ஓகே, அவ்வளோதான். இப்போ ஃபேஸு, ஐப்ரோ, கண்ணு, மூக்கு, வாய், அந்த 3 பட்டை, மூக்கு, காது, இங்கே இந்த தோடு ரிங்கு மாதிரி இருக்கும். அதுலேயே இந்த பாம்பு தோடு, இங்கே முடி, இங்கே பின்னாடி, இதுக்கு பின்னாடி அந்த இது ஜுவாலை மாதிரி இங்கே ஒரு பாம்பு மேலே, ஒரு பாம்பு இருக்கிற குழப்படி. அவ்வளோதான். இங்கே கொஞ்சம் பூ இருக்கு, பூக்கள். இப்போ இது பென்சில் ட்ராயிங்கு. வாங்க நம்ம பிளாக் ஸ்கெட்சுக்கு போகலாம். மேலேருந்து வரணும். அப்படியே பென்சில் ஸ்கெட்ச் மாதிரியே அழகாக வாங்க. டிசைன் எதாவது கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். கண்ணு வரையும்போது கொஞ்சம் பொறுமையாக வரையும்.
பூவு. இதில் வந்து இது 3-4 கலர் வரும். ரெட்டு, க்ரீனு இதெல்லாம் வரும். சூளம், விரல், அந்த கை இது. சாரி, செயின், இன்னொரு செயின், இங்கே இந்த டிசைன் மாதிரி எதாவது கொடுக்குறதா கொடுத்துக்கலாம். செயின் கை, அகல், விரல், இது இந்த இது பொம்பை உடுக்க, வளையல், இங்கே வளையலுக்கு டபுள் லைனு, இப்போ இடுப்பு ஒட்டியானம், கால், விரல், இந்த காலுக்கு கொலுசு. இங்கே விரல், இங்கே அது மாதிரி கொலுசு. சுருக்கம் சேலை, அதேமாதிரி ஆப்போசிட் சைடும். இப்போ அந்த இது மாலை, மாலை இங்கே அதே மாதிரி மாலை. இங்கே அது மாதிரி மாலை போகுது. லோட்டஸ் போட்டுருங்க, சாமி கால் வச்சு. இங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி. அவ்வளோதான்.
இங்கே அப்படியே புள்ளி புள்ளியாக போட்டுக்கணும் மாலைக்கு. கலர் கொடுத்துட்ட பிறகு நம்மளுக்கு மாலை மாதிரி தெரியும். இப்போ அப்படியே புள்ளி புள்ளி மட்டும் போட்டுக்கணும். ஓகே, இப்போ தேவையில்லாத இதெல்லாம் அழிச்சிருவோம். இப்போ எது விடுபட்டுருக்கு, நம்ம பென்சில் ஸ்கெட்சில் சிலது போடும்போது விட்டுருப்போம், அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். எதெல்லாம் விட்டுருக்கோம் பார்க்கணும். இந்த லைனை கொஞ்சம் விட்டுட்டோம், இது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்குவோம். மற்றபடி கொட்டை விட்டுருக்கோம், அது கொட்டை. வேறு மீதியெல்லாம் கரெக்டாக போட்டோம். ப்ளவுஸு அவ்வளோதான். கலர் அடிக்கலாம். வாங்க கலருக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் கலர் அடிச்சுக்குவோம். எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு ஃபேஸ் கலர் தான். இதான் ஃபேஸ் கலரு. கண்ணுக்கு அடிக்க வேணாம். நெக்கு, இந்த கைக்கெலாம் வச்சுக்கணும். விரல், மற்றபடி கால் அவ்வளோதான். இங்கே கொஞ்சம் இப்போ இதுக்கு லைட்டாக ஷேடுன்னா இந்த மாதிரி லைட்டாக ஆரஞ்சு போடும். ஒன் சைடு லைட்டாக எஃபெக்ட்டுக்காக. ஆரஞ்சு ஷேடு இங்கே ஒன் சைடு லைட்டாக. அவ்வளோதான். இப்போ லைட்டாக இதை ஸ்மெச் பண்ணி விட்டுருங்க. இதுதான் பட்ஸில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பட்ஸில் இதுனா நம்ம நல்லா மிக்ஸ் ஆகும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ரெட்டு சாரீ. இல்லை இதுக்கு கூட கொடுத்துக்கலாம். கிரீடம் வந்து எல்லோ. அதுவே அது மாதிரி தான். ஒன் சைடு ஆரஞ்சு நகைக்கு. அதே மாதிரி தேய்ச்சி விட்டுங்க. இந்த நகைக்கு எல்லாமே இந்த ஏதாவது ஒரு இது பச்சை இல்லாட்டி ப்ளூ கொடுக்கணும் இது உள்ள. அப்போ தான் நல்லா எடுப்பாக இருக்கும். இன்னொன்று வந்து நடுவில் ரெட்டை கொடுத்துக்கலாம். நம்ம இஷ்டம் தான், எந்த கலர் வேணாலும் கொடுக்கலாம். இப்போ இந்த நகைக்கு எல்லாமே ஒரே செட்டாக கொடுத்துருங்க. இது நம்ம இதுக்கு கலர் கொடுக்காம விட்டுட்டோம் கைக்கு. இதுக்கு அப்புறம் கைக்கு கொடுத்தாச்சு. இங்கேயும் வந்து இந்த கொலுசுக்கு எல்லோ. அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஒன் சைடு கொடுக்கணும். அது ஒன் சைடு ஆரஞ்சு கொடுத்தா தான் எடுக்கும், நகை மாதிரி இருக்கும். அவ்வளோதான்.
மறுபடியும் இதையும் தேய்ச்சி விட்டுக்குங்க. அடுத்தது இங்கே கொஞ்சம் லிப்ஸுக்கு ஓகே. இதுக்கு 2 தான். ரெட்டு மேலே பாம்புக்கு ப்ரௌனு அதை விட லைட் ப்ரௌனு கொஞ்சம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சாரீ தான். சாரீக்கு கொஞ்சம் லைட் ரெட்டாக இருக்கட்டும், லேசாக கொடுத்தா போதும். லேசாக கொடுத்தா ரொம்ப அழுத்தி கொடுக்க வேணாம், ஏன்னா அந்த மாலைலாம் வேறு வருது. வீடு ஆச்சு. இதுக்கு அது மாதிரி சேலைக்கு பார்டரு, இந்த பக்கம் அதே மாதிரி தான். இப்போ இதெல்லாம் வந்து ஷேடு ஸ்மெச் பண்ணி விட்ருங்க. தேய்ச்சி விடுங்க. இன்னும் கொஞ்சம் வரி வரியாக இருக்கிறதுனால கொஞ்சம் டார்க்காக கொடுத்துருங்க. இதில் அப்புறமா இதில் வந்து இந்த ஷேடுலாம் வரும், அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இங்கே கொஞ்சம் தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ இந்த புடவைக்கு பார்டரு, இதுக்கும் பார்டர் கொடுக்கும். இங்கேயும் பார்டரு, இங்கேயும் பார்டரு, இது எல்லாத்துக்குமே பார்டர் வரும். பாருங்கள், புடவைக்கு எல்லாத்துக்கும் பார்டரு. இப்போ அடுத்தது வந்து இந்த புடவைக்கு ஷேடு. இங்கே பாருங்கள், இந்த சுருக்கத்துக்காக ஷேடு அதான் அதுக்கு எடுக்கும். ஒன் சைடு வண்டியும் டார்க். அது மாதிரி இந்த இதுக்கு புடவைக்கும் சுருக்கத்துக்கு டார்க். இங்கே அது மாதிரி இதெல்லாம் அழகாக தேய்ச்சி விடும். ஒன் சைடு இந்த மாலைக்கு அது மாதிரி க்ரீன் கொடுத்துருங்க. இல்லை, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே க்ரீனு, இங்கேயும் க்ரீனு, இங்கே கொஞ்சம் க்ரீனு, பூ மாலை இங்கே கொஞ்சம் க்ரீனு, இங்கே கொஞ்சம் க்ரீனு. அப்போ தான் நம்மளுக்கு மாலை எஃபெக்ட் கிடைக்கும். இது மாலை வந்து என்ன ரோஸ் மாலை போட்டுக்கலாம், இல்லை ரெட்டுக்கு எடுக்காது. மஞ்சள்
மற்றபடி லைட்டாக ப்ளூ ஷேட், வெள்ளைக்கு ப்ளூ ஷேட். ஓகே, இப்போ இதுக்கு லைட்டாக ஆரஞ்சு, இதுக்கு அது மாதிரி ஆரஞ்சு காம்பிட்டு, ஒன் சைடு ஆரஞ்சு, ஒன் சைடு எல்லோ. இந்த ஜாக்கெட்டுக்கு ப்ளவுஸுக்கு ப்ளூ கலர் இருக்குது, டார்க் ப்ளூ வேணால் கொடுக்குறேன், ப்ளூ கலர். இந்த பார்டருக்கு எல்லோ, பார்டர் எல்லாத்துக்குமே எல்லோ. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த உட்கார்ந்து இருக்கிறதுக்கு கிரே கலர், இது லைட்டாக ஸ்மெச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு போர்ஷன் மட்டும் டார்க்கு, இந்த ஒரு போர்ஷன் இருக்குல்ல, ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு டார்க் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் வீட்டுக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு கொஞ்சம் ரோஸ், இந்த ஃப்ளவருக்கு கொஞ்சம் ரோஸு, இதில் ரோஸு, சில ரோஸு, இங்கே ரோஸு தேய்ச்சி. இப்போ இதில் கொஞ்சம் ஆரஞ்சு, இதில் மஞ்சள், அதாவது வேறு வேறு கலர், இன்னொன்று ப்ளூ. இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே கீழே மட்டும் க்ரீனு, பூக்கள் வந்து கீழே இருக்க போல். ஓகே, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் எது எது போடலையோ கலர் அடிக்கலையோ பார்த்துக்கணும். போட்டாச்சு, அடிச்சிச்சு. ஓகே, இதுக்கு கொஞ்சோண்டு ஸ்மெச் கீழே. அதே மாதிரி இதுக்கு ஒன் சைடு ஆரஞ்சு, அப்போ தான் இதுக்கும் எஃபெக்ட் கிடைக்கும். ஒன் சைடு ஆரஞ்சு. ஓகே, இப்போ நம்ம கலரிங் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு இந்த பிக்சர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.